ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்டர். இந்த டெஸ்டர் தான். இந்த டெஸ்டர் எப்படி வேலை செய்யுது, இந்த டெஸ்டரில் என்னெல்லாம் இருக்குது, இந்த டெஸ்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த டெஸ்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பார்த்துவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த டெஸ்டர் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகுது. ஒரு சர்க்யூட்டில் வோல்டேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்டர் யூஸ் ஆகுது. அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி செஞ்சுருக்காங்க, இதில் என்ன இருக்குது, என்னெல்லாம் எப்படி இது வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் ஒரு வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு. இது வந்து ஒரு 3 பின் சாக்கெட். 5 பின் இருக்குது, பட் நம்ம இது 3 பின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் இருக்கிறது மூணே மூணு பின் தான். இது ரெண்டு சேர்த்து ஒரு பின்னு தான். ஃபேஸு, இது பார்த்தீங்கன்னா எர்த்து, இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இந்த ரெண்டும். ஸோ ஃபேஸில் நம்ம இந்த டெஸ்டரை வைக்கும்போது லைட் எரியணும். என்ன எரியல, சுவிட்சுக்கு போடாமல் இருக்குது. சுவிட்சை போட்டிங்கன்னா ஃபேஸில் வைக்கிற டெஸ்டர் எரியும். அதே போல் இந்த டெஸ்டரில் இருக்கிற இந்த மெட்டல் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம கை படுற மாதிரி வச்சுருக்கணும். நாம் இப்படி பிடிச்சாலோ அல்லது இதை விட்டுட்டு நின்னாலோ டெஸ்டர் எரியாது. டெஸ்டரில் இந்த மாதிரி கை வச்சுருந்தா தான், இந்த மெட்டலில் கை வச்சுருந்தா தான் எரியும். எர்த்து வந்து நம்ம மூலமாக இதில் கனெக்ட் ஆகணும். அப்போது தான் இந்த லைட் எரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் செருப்பு போட்டுக்கிட்டு எர்த்தில் எங்கேயுமே டச் பண்ணாமல் சேஃப்டியாக நின்றுக்கிட்டு இதில் வச்சு பார்ப்போம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டர் எரியும். பட் இந்த அளவுக்கு பிரைட்னஸாக உங்களுக்கு எரியாது. வர்றது உண்மையிலேயே லைன் வருதா இல்லை வேறு எதெல்லாம் வர இண்டக்ஷன் வருதா அப்படிங்கிறதே தெரியாது. ரொம்ப மங்கலாக லைட் எரியும். ஸோ எர்த்தில் நீங்கள் கனெக்டாக இருக்கணும். செருப்பு போட்டிருந்தீங்கனாலும் ஒரு கையை செவுத்தில் வச்சுக்கிங்க, அல்லது ஒரு கால் எடுத்து நீங்கள் தரையில் சும்மா வைங்க. எர்த்து கனெக்ட் ஆனாதான் டெஸ்டர் பிரைட்டாக எரியும். அப்புறம் நியூட்ரலில் வச்சா எரியாது, எர்த்தில் வச்சா எரியாது. ஸோ நியூட்ரலையும் எர்த்தையும் இந்த டெஸ்டர் கொண்டு செக் பண்ண முடியாது. அதுக்கு டெஸ்ட்லாம் போட்டு தான் பார்க்கணும். மெயினாக இந்த டெஸ்டர் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகுது. ஃபேஸில் வச்சா லைட் எரியும், ஃபேஸ் இருந்ததுன்னா. ஸோ இந்த லைட் எரியலன்னா ஃபேஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த டெஸ்டருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இந்த டெஸ்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக இந்த டெஸ்டரை பிரித்து பார்த்துருவோம். ஓகே கைஸ், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு டப்பாரியா டெஸ்டர். நார்மலாக நம்ம வீட்லேயோ அல்லது இண்டஸ்ட்ரியிலோ எல்லா இடத்துலையும் ஒரு டெஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டெஸ்டரை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த டெஸ்டருக்குள்ளே என்ன இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, எதனால் அந்த லைட் எரியுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்டரை பிரித்து உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஓகே, ஒட்டுவோம். ஒரு லைட்டு, ஒரு ரெசிஸ்டர். ஓகே கைஸ், சிம்பிளாக இதில் என்ன இருக்குன்றதை ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டல் ராட். இது போயிட்டு ஃபேஸில் டச் பண்ணுறது தான் இதோட வேலை. இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகிட்டு இங்கே வரும். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ இவர் தான் அந்த ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் வந்து வர்ற 230 வோல்டேஜை குறைச்சி ரொம்பவும் குறைவான வோல்டேஜாக கொடுக்கும். அது எதுக்குன்னா நமக்கு ஷாக் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக. 230 வோல்டேஜை டச் பண்ணால் நமக்கு ஷாக் அடிக்கும். ஸோ நமக்கு ஷாக் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக 230 வோல்டேஜை ட்ராப் பண்ணுறதுக்காக, வோல்டேஜை குறைக்கிறதுக்காக இந்த ரெசிஸ்டரை நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெட்டல் ராடில் இந்த ரெசிஸ்டர் போயிட்டு டச் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நியான் லேம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பேசிக்கலி நியான் லேம்ப்ஸ் பிரைட்டாக இருக்கும், ப்ளஸ்ஸு வேரியஸ் வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ண முடியும் நியான் லேம்பை. அதுக்காக நியான் லேம்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நியான் லேம்பை அடுத்து போட்டுக்கிறோம். இந்த நியான் லேம்ப்லேயே இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. 2 எண்டு இருக்கும் உங்களுக்கு. ஒரு எண்டு பேசிக்கலாக ஒரு லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த ரெசிஸ்டரில் டச் ஆகிற மாதிரி. இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் போடுறது மூலமாக ஒரு எண்டு ரெசிஸ்டர்லேயும்
ஒரு எண்டு மேலேயும் இருக்கும். மேலே இருக்கிற எண்டில் இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்ப்ரிங்கு போயிட்டு மேலே இருக்கிற எண்டில் கனெக்ட் ஆகிடும், ஐ மீன் டச் ஆகிடும். ப்ளஸ் நம்ம மேலே இதை போட்டு டைட் பண்ணுறதுனால இது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கும், கனெக்ஷன் டைட்டாக இருக்கும். ஸோ இதை போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை போட்டுக்குவோம். இது போட்டால் தான் பாக்கெட்டில் வைக்க முடியும். பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பட் நல்லா டச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. சரி, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மெட்டலில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இது நம்ம வழியாக எர்த்து இதில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். இந்த டெஸ்டரில் வேறு ஒன்றும் இல்லை. இதை நாம் டச் பண்ணுறது மூலமாக இந்த இடத்துல ஃபேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபேஸுன்னு வச்சுக்கோங்க. இதை டச் பண்ணுறது மூலமாக ஃபேஸ் இது வழியாக வரும், ரெசிஸ்டரில் பட்டு இந்த ஃபேஸ் ட்ராப் ஆகிட்டு குறைவான வோல்டேஜாக வந்து நியான் லைட்டில் படும். நியான் லைட் வழியாக வந்து இந்த ஸ்ப்ரிங் வழியாக வந்து நம்மக்கிட்ட வந்து டச் ஆகும். இந்த குறைவான நம்ம வழியாக வந்து இங்கே எர்த்து டச் ஆகும். ஸோ எர்த்து இந்த வழியாகவும் ஃபேஸ் இந்த வழியாகவும் போகும். இந்த நியான் லைட்டுக்கு ஒரு பக்கமாக ஃபேஸும் ஒரு பக்கமாக எர்த்தும் கொடுக்கறதுனால தான் இந்த நியான் லைட் எரியுது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரியணும்னா ஃபேஸ் ப்ளஸ் நியூட்ரல் வேணும். நியூட்ரல் இல்லைனாலும் ஒரு லைட் எரியணும்னா ஃபேஸ் ப்ளஸ் எர்த் கொடுத்தாலும் ஒரு லைட் எரியும். ஸோ இந்த டெஸ்டரில் அந்த பிரின்சிபலில் தான் எரியுது. ஒரு பக்கம் ஃபேஸும் ஒரு பக்கம் எர்த்தும் நம்ம கொடுக்கறதுனால இந்த லைட் எரியுது. அப்புறம் இந்த டெஸ்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை இன்னும். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், எதுக்கெல்லாம்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்டரை யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சினா சின்ன சின்ன ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் போட்டு இதை முறுக்கி இது வந்து உள்ளே எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் டெஸ்டர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஷாக் அடிக்கும். டெஸ்டருங்கிறது முக்கியமாக வோல்டேஜ் பார்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். அதுவே ஷாக் அடிக்கும் போது நம்ம வேலை செய்ய முடியாது. ஆரம்பத்திலே நம்ம பயந்துருவோம், வேலை செய்ய முடியாது. ப்ளஸ் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டெஸ்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹை வோல்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. 230 வோல்ட்டில் மட்டும்தான் இந்த டெஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஹெச்டி லைன்லேயோ அல்லது வேறு இந்த ஒரு சில சைன் போர்டு நியான் லைட் சைன் போர்டெலாம் இருக்கும். இந்த நேம் போர்டிலலாம் பார்த்தீங்கன்னா நியான் லைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. நம்ம கொடுக்குற 230 வோல்ட்டை 5000 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த நியான் லைட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கிற இடத்துக்கு, சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் சரி, பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் சரி, டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாவே வோல்டேஜை 230க்கு மேலே அவங்க ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்கனாவே நீங்கள் இந்த டெஸ்டரை யூஸ் பண்ணக்கூடாது. நிச்சயமாக உங்களுக்கு ஷாக் அடிக்கும், மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாவீங்க. ஸோ இந்த டெஸ்டரை 230 வோல்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே கைஸ், இந்த டெஸ்டரை பற்றி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா, ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் நான் சொல்ல மறந்த ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அது சொல்லுங்கள். அதுவும் எனக்கும் இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது போல் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ப்ராக்டிக்கலான விஷயங்கள், நேரடியாக நாம் செஞ்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.